நீங்கள் போன தடவை வந்தீங்களே, இந்த தடவை அதை விட பொலிவாக இருக்குமே அமெரிக்கா, ரொம்ப க்ளீனாக. ஏன்னா நம்மளால் 60 ஆள் பெருக்கிறான்ல, பெருக்கி பெருக்கியே அமெரிக்காவை சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்மளால் காது குத்து, மொட்டை அடிக்கிறது, கடா வெட்டுறது, இது எல்லாம் இருக்குயா நம்ம ஊரில், இல்லைன்னு சொல்லலை. இந்த ஊர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா கேட்பான், ஹியர் ஆர் டு கோ அப்படின்னு. அதாவது இங்கே சாப்பிட போகிறீங்களா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறீங்களான்னு. இவன் குழந்தைக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சலூனுக்கு கூட்டு போய் மொட்டை அடிச்சோன்னா அந்த வெள்ளைக்காரி கேட்குறான், ஹியர் ஆர் டு கோ அப்படி. உடனே அப்படியே அந்த முடியெல்லாம் வலிச்சு ஒரு ஜிப்லாக்கில் போட்டு ஃபெடெக்ஸில் போட்டு இங்கேருந்து திருப்பதிக்கா பழனிக்கா அனுப்பிச்சிடான். அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. ஓ, இங்கே அங்கே நடக்குதா? அப்புறம் பாருங்கயா, இந்த உணவு முறையை பாருங்க. நீங்கள் காலையில் சிற்றுண்டி என்னையா சாப்பிடுவீங்க? 2 இட்லி சாப்பிடுவீங்க, இல்லாட்டி 4 இட்லி சாப்பிடுவீங்க, 5-6 பணியாரத்தை வச்சு கெட்டி சட்னி வச்சு சாப்பிடுவீங்க. ஆமாம். இந்த ஊரில் சாப்பிடுவான் பாருங்க, நல்ல ஒரு பீங்கான் பவுல் எடுத்துப்பான், அதில் தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு இலை தலையெல்லாம் போடுவான். அது என்னது தவிடு புண்ணாக்கா? பத்தாக்குறைக்கு பால் பாத்திரத்தை அலம்பி விட்டா மாதிரி ஒரு தண்ணி விடுவான், கேட்டால் ஸ்கிம்டு மில்க்குன்பான். என்னைக்காவது இட்லி வந்து 30 கேலரி, பணியாரம் 40 கேலரி. இந்த ஊர்ல தண்ணி பாட்டில் எடுத்து சுத்தி பார்க்குறேன், இது எத்தனை கேலரி இருக்குன்னு. வாழ்க்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருப்பாங்க. அத்தனை வரும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஒரு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த H1ல வருவானுங்க, அவன் பாவம் கிரீன் கார்டு கட்டுற வரைக்கும் அவன் படுற அவஸ்தை கொத்தடிமையாவே இருக்கையா. எங்க இவ்வளவு சிக்கல் இருக்காதுல்ல. அவனுக்கு இமிகிரேஷனை பார்த்தா பயம், கிளைண்ட்டை பார்த்தா பயம், ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்த்தா பயம், மீட்டிங்கை பார்த்தா அதை விட பயம், அதில் இங்கிலீஷில் பேசணும்னா அதை விட பயம். அதை விட வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு மேனேஜர் கூப்பிட்டா வச்சுங்க பயந்து செத்துருவான். ஆனா இந்தியாவில் ஒருத்தனுக்கு வேலை போச்சுனாலோ தொழில நஷ்டமானாலோ என்ன சொல்லுவாருங்க, அப்பா ஐயா ஒன்னும் கவலைப்படாதையா, போறதே கிடையாதுங்க, வேலை நாங்க செஞ்சா தானே. அந்த சப்போர்ட்டிங்க கிடையாதுயா. நீ 30 வருஷம் மார்க்கேஜ் எடுத்திருக்க, 29 வருஷம் கரெக்டா கட்டுவ, 29 வருஷம் ஒரு மாசம் நீ தப்பா கட்டின வீடு அவனுக்கு போயிடும். இங்கதான் கூட்டு குடும்பம் அதிகம். கூட்டு குடும்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த கூட்டையும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவான். ஒரு வருஷத்துக்கு தேவை. ஐயா டேட் போட்டு வைக்கிறான், எக்ஸ்பைரி டேட் யாருக்குன்னு கேட்காதீங்க, அதை சாப்பிட்டு இவன் எக்ஸ்பைரி ஆயிடுவான். ஆனா ஒன்னியா இது இந்தியாவில் முடியாது, ஏன்னா இந்தியாவில் கரண்ட் கட்டு, அதனால அன்னன்னைக்கு படி தான் சாப்பிடணும். அப்புறம் பாருங்கயா, எங்களுக்கு வந்து தீபாவளி ஆனாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, அட ராமர் என்ன கிருஷ்ணர் என்ன அனுமார் யாரா இருந்தாலும் வீக்கெண்ட்ல தான் பிறக்கணும். அது நாங்களே கண்டிஷன் பண்ணுவோம். வருஷத்துக்கு அவர் பிறந்திருக்காரு, நம்ம அதுக்காக எடுக்க முடியுமா?